கிராம்பும் இந்த தைலத்துக்கு கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறணும், மறந்துட்டேன், அதான் இப்போ பேசிப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஞ்சம் போல் தான் கோகனட் ஆயில் இருந்துச்சு, அதில் பிரண்டை தைலம், வலி நிவாரண தைலம் வீட்டிலே செஞ்சேன். வாங்க என்னென்ன பொருள் சேர்த்து செஞ்சோன்னு பார்ப்போம். துளசி, எந்த துளசி வேணாலும் சேர்த்துக்கோங்க. அரஸ்பதி இலை, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தான் இருந்துச்சு. வெற்றிலை கொஞ்சம், வேப்பிலை கொஞ்சம், அப்புறம் ஓமவல்லி கொஞ்சம், முடக்கற்றான் கீரை கொஞ்சம், இந்த வெட்டுக்காய பூண்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் இந்த போருக்கெலாம் வெட்டுக்காய போட்டோன்னா அந்த சாரத்தை தடவாங்களா, ரத்தத்தை நிப்பாட்டிடுமா, கண்ட்ரோல் பண்ணிடுமா. தும்பை, பிரண்டை, முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலோடையே வெள்ளைப்பூண்டு, இஞ்சி எல்லாம் தட்டிக்கங்க. சிறு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அந்த சூட்டோட கொஞ்சோண்டு கற்பூரம், இதையெல்லாம் போட்டு செஞ்ச ஒரு தைலம் தாங்க பிரண்டை தைலம்னு பேர். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு எண்ணெய் சூடானோன்னு போட்டு நல்லா முருகினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி ஆறுனது பின்னாடி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறணும். இன்னும் அதிலேருந்து வடியணும்னு வச்சேன். காய்ச்சும் போது நான் வீடியோ எடுக்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. எங்கெங்கே பெயின் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம தடைக்கலாம், கால், கை, முதுகு, இடுப்பு அப்படின்ட்டு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.